ஷலோம் ஷலோம். இன்றைக்கு நாம் எபிரேய வார்த்தைகளினுடைய ஆல்ஃபபெட்ஸ் நம்ம பார்ப்போம். ஹீப்ரூவில் மொத்தம் 22 ஆல்ஃபபெட்ஸு இருக்கிறது. 22 ஆல்ஃபபெட்ஸை வச்சு கர்த்தர் முழு வேதாகமத்தையும் அவர் எழுதியிருக்கிறார். ஆகையினால அந்த 22 ஆல்ஃபபெட்ஸை நம்ம பார்ப்போம். முதலாவது ஆலெஃப், ரெண்டாவது பேத், மூன்றாவது கிமல், நான்காவது டாலெத், ஐந்தாவது ஹே, ஆறாவது வாவ், ஏழாவது ஜாயின், எட்டாவது ஹேத், ஒன்பதாவது டேத், பத்தாவது யோத், 11 காஃப், 12 லேமெட், 13 மெம், 14 நொன், 15 சாமெக், 16 ஆயின், 17 பே, 18 ஜாடி, 19 கூஃப், 20 ரேஸ், 21 ஷீன், 22 டவ். ஆகிய இந்த 22 எபிரேய வேத எழுத்துக்களை வைத்து தான் முழு வேதாகமத்தையே கர்த்தர் எபிரேய மொழியிலே எழுதியிருக்கிறார். கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு அந்த மொழியிலே தான் கர்த்தர் பேசியிருக்கிறார், கொடுத்து இருக்கிறார். ஆகையினால இந்த 22 எழுத்துக்கள் நமக்கு தெரிந்தால்தான் எபிரேய வேதாகமத்தை நாம் படிக்க முடியும், புரிந்து கொள்ள முடியும். அதில் இருக்கிறதன் ஆழங்களை நம்மளால் கற்றுக்கொள்ள முடியும். ஆகையினால இந்த 22 எழுத்துக்களை நீங்கள் ஒரு விஷயம் பார்த்து கொள்ளுங்கள். படிக்க விரும்புகிறவங்க, கற்றுக்கொள்ள விருப்பப்படுறவங்க அதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அநேக எபிரேய வார்த்தைகளை, அதனோட அர்த்தங்களை, அந்த மொழியும் எல்லாவற்றையும் கிராமர் அதெல்லாமே நாம் தொடர்ந்து நம்ம பார்ப்போம். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார். ஷலோம் ஷலோம்.